ஹாய் குட் மார்னிங் மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ் இன் த வேர்ல்டு. உலக மக்களே வணக்கம். தினத்தந்தி 10/8/2025 ஞாயிற்றுக்கிழமை குடும்ப மலர். இதை வந்துங்க நான் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் மறக்காமல் நான் இதை படிப்பேங்க. ஆமாம், உங்களுக்கு இப்போ தான் வாசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். பட் ஒவ்வொருவருமுங்க இந்த நினைவில் நின்றவைன்னு சொல்லிட்டு அதுக்கு தினத்தந்தி ஏதோ பரிசு கொடுக்குறாங்க. அது அந்த யாரும் அதை அந்த யார் அதை பத்திரிக்கை தினசரி பத்திரிக்கைக்கு அமிச்சாங்களோ அவங்க பேரையும் அவங்க என்ன பண்ணுறாங்க அங்கே குறிப்பிடுறாங்க. அதனால அது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். நினைவில் நின்றவை சொல்லிட்டு ஒரு 2 குட்டி கதை மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கதை படிக்கிறேன், அதுக்கு அடுத்து ஒரு கதை படிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே வீடியோவில் போட்டுமா? ஓகேங்களா? நினைவில் நின்றவை ஃபஸ்ட்டு. அடுத்தது இது முடிச்சுட்டு படிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்க, பசியால் வாடிய மனமும் மனிதாபிமான உபச்சரிப்பும். பசியால் வாடின மனமும் மனிதாபிமான உபச்சரிப்பும். ஃபஸ்ட்டு இந்த குட்டி கதை என்னன்னு பார்த்தேன். ஏங்க உண்மை சம்பவம், சாரி கதை இல்லைங்க அது. ஆமாம், இந்திராணி என்பவர் சென்னையை சேர்ந்தவர். இவர் தான் இந்த தினத்தந்தி பத்திரிகைக்கு இந்த கட்டுரையை அமைச்சிருக்காங்க. என்னன்னு பார்ப்போம். ஆமாம், என்னது பசியால் வாடிய மனமும் மனிதாபிமான உபசரிப்பும். ஒரு முறை ஓட்டலுக்கு சாப்பிட சென்றிருந்தோம். டேபிளில் அமர்ந்து உணவை ஆர்டர் செய்துவிட்டு காத்திருந்தோம். எங்களுக்கு எதிரே தாயும் மகளும் உட்கார்ந்தார்கள். ஹோட்டலுக்கு போகிறாங்க, உட்காடுறாங்க, ஆர்டர் பண்ணிட்டு. அவங்க எதிரில் ஒரு தாயும் மகளும் உட்காடுறாங்க. அந்த தாய் மகளிடம் ரொம்ப பசியாகத்தான் இருக்கிறது, ஆனால் சாப்பிடுவதற்கு பணம் இல்லை. ஆளுக்கு ஒரு டீ மட்டும் குடித்து விட்டு போவோம் என்று கூறிக்கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் எங்களுக்கு உணவை ஆர்டர் எடுத்து வந்த சர்வர் அவர்களின் பேச்சை கேட்டுவிட்டார். அவங்க பேசிக்கிறாங்க, தாயும் மகளும் பேசிக்கிறாங்க. ரொம்ப பசியாக தான் இருக்குது, ஆனால் கையில் காசு இல்லை, என்ன பண்ணலாம், சரி ஆளுக்கு ஒரு டீயை குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இது அந்த பரிமாறுவார்ல சர்வர், அவர் கேட்டு விடுறாரு. அப்போது சற்றும் தாமதிக்காமல் அவர்களிடம், நான் சாப்பாடு கொண்டு தரேன், சாப்பிடுகிறீர்களா என்று கேட்டார். அவர் கேட்குறாரு, நான் சாப்பாடு கொண்டு கொடுக்குறேன், சாப்பிட்றீங்களா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தாய்கிட்டையும் மகக்கிட்டையும் அவர் கேட்குறாரு. சற்று தயங்கிய அந்த தாய், எது கொடுத்தாலும் சாப்பிடுவோம், பசியாகத்தான் இருக்கு, ஆனால் பணம் இல்லையே அப்படின்றாங்க. எது கொடுத்தாலும் சாப்பிட்லாங்க இருக்கிற பசிக்கு, ஆனால் பைசா இல்லையேங்க, காசு இல்லையேங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க என்று கூற, பணத்தை பற்றி கவலைப்படாதீர்கள், அதை நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறி அவர்கள் இருவருக்கும் உணவு பரிமாறுகிறார். ஏங்க காசை பற்றி கவலைப்படுறீங்க, நான் பார்த்துக்கிறேங்க சொல்லிட்டு 2 பேருக்கு சாப்பாடு என்ன பண்ணுறாரு, பரிமாறுகிறார். அவர்கள் நன்றாக சாப்பிட்டு முடித்து விட்டு எவ்வளவு பணம் இருக்கிறதோ அது முழுவதையும் கொடுத்துவிட்டு செல்லலாம் என்ற எண்ணத்தில் பர்ஸை எடுத்து அதில் இருந்து சில்லறை ரூபாய் நோட்டுகளை எண்ணினார்கள். ஆனால் அவர்களிடம் சாப்பிட்டதற்கு கொடுக்கும் அளவுக்கு போதிய பணம் இல்லை என்பது அவர்களின் பேச்சில் தெரிந்தது. சரி, ஓகே அப்படி சொல்லிட்டு எவ்வளோ பணம் இருக்கோ அந்த அவ்வளோ பணத்தையும் கொடுத்துடலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க பர்ஸை திறந்து பார்க்குறாங்க. ஆனால் சாப்பிட்டாங்க இல்லையா, அதுக்கு உண்டான பணம் பர்ஸில் இல்லை. ஸோ அப்போது அந்த சர்வரும் பணம் எதுவும் தர வேண்டாம்ட்டார். அந்த சர்வர் என்ன சொல்கிறாரு, பணம் எதுவும் தர வேண்டாம், இன்னும் ஏதாவது சாப்பிடுவதாக இருந்தால் சாப்பிட்டு விட்டு செல்லுங்கள் என்றார். பணம் வேணாங்க, இன்னும் ஏதாவது சாப்பிட்றீங்களா, தாராளமாக சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். அவர்களும், எங்களுக்கு வேறு ஒன்றும் வேண்டாம்ப்பா, வயிறார சாப்பிட்டோம், நீ நன்றாக இருக்க வேண்டும், அடுத்த முறை வரும்போது பணத்தை திருப்பி தந்து விடுகிறோம் என்று நன்றி கூறி விடை பெற்றார். எப்படிங்க பா, போதும்ப்பா, இதுவே போதும், நெக்ஸ்ட் டைம் நாங்கள் வரும்போது கண்டிப்பாக அந்த கொடுக்க வேண்டிய மீதி பணத்தை நாங்கள் கொடுத்துறோம்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அந்த சர்வர் பையனின் கருணை உள்ளம் என்னை மெய்சில் இருக்க வைத்தது. அவர்கள் வெளியில் சென்றதும் அந்த பையனிடம்
முதலில் பார்த்தால் உன்னை தவறாக நினைத்து கொள்ள மாட்டாரா? நீ இப்படி அஹ், நீ இப்படி நீ இப்படி சாப்பாட்டுக்கு பணம் வாங்காமல் அனுப்பியதை பார்த்து மற்றவர்கள் கடை முதலாளியிடம் சொன்னால் உன் நிலை திண்டாட்டமாகி விடுமே என்று கேட்டோம். உடனே இந்த வந்தாங்க இல்லையா, ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு வந்தாங்க, டேபிளில் உக்காந்தாங்க, ஆர்டர் போட்டாங்க. யார்? அவங்க தானே பார்த்தாங்க. அப்போது இவங்க கேட்குறாங்க, அவங்க வந்தவங்க தாய் மகளும் வந்தாங்க, சாப்பிட்டாங்க, போயிட்டாங்க. சர்வர் சொன்னார், பரவாயில்ல நீங்கள் வயிறார சாப்பிடுங்க, காசை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க அப்படின்னாங்க. அவங்களும் சாப்பிட்டாங்க, பஸ்ஸை பார்த்தாங்க, ஏதோ கொஞ்சம் காசு இருந்தது அதை கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் டைம் வரும்போது நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பட் இதை பார்த்து கொண்டு இருந்தாங்களே எதிர் டேபிளில் இருந்தவங்க, அவங்க போனதுக்கப்புறம் கூப்பிட்டவனு கேட்குறாங்க, ஏன்பா தம்பி, என்னப்பா நீ பாட்டி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டியே, முதலாளி பார்த்தாருன்னா என்ன சொல்வார்? மக்கா எவ்வளோ பேர் நாங்கள்லாம் பார்க்குறோம், நீ செஞ்சது எங்களுக்கு தெரியும், இதை நாங்கள் போய் முதலாளிகிட்ட சொன்னால் நல்லா என்ன ஆகும்? வேலை வெட்டி இல்லாமல் நீ தெருவுக்கு போயிடுவியே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு என்ன நடக்குதுன்னா, அதற்கு அந்த சர்வர் பையன், இந்த கடை எங்களுடைய தான் அப்படி சொல்கிறான். அந்த பையன் என்ன சொல்கிறான், அந்த பரிமாறினான்னு அவன் என்ன சொல்கிறாங்க, ஹோட்டல் எங்கள் ஹோட்டல் தாங்க. அவன் என்ன சொல்கிறான், அதற்கு அந்த சர்வர் பையன், இந்த கடை எங்களுடைய தான், பசிக்குது என்று அவர்கள் கூறிய வார்த்தை காதில் விழுந்ததும் நான் டீ மட்டும் கொடுத்து அனுப்பினால் சரியாக இருக்காது, குற்ற உணர்ச்சி ஏற்பட்டு இரவில் நிம்மதியாக தூங்க முடியாது, பசித்தோருக்கு ஒரே ஒரு வேளை உணவு வழங்குவதால் எந்த குறையும் ஏற்பட்டு விடாது. இன்று எனக்கு கல்லூரியில் விடுமுறை, ஒரு 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 நாள் இங்கு பணி செய்து பார்ப்போம் என்ற எண்ணத்திலெல்லாம் வந்தேன். ஏதோ நம்மால் முடிந்த உதவியும் இதுபோல் செய்ய வேண்டும் அல்லவா என்று நிதானமாக பேசி முடித்தார். பையன் என்ன சொல்கிறான், சரி ஓகே, நான் ஏதோ ஆமாம் சொந்த ஹோட்டலு, ஆமாம் பசின்றவங்களுக்கு ஒரு வேளை சோறு போடுறதில்ல, என்னங்க பெருசாக ஆமாம் குறைவு ஏற்பட்டு விட போகுது. சரி, ரெண்டாவது நான் இன்றைக்கி லீவுன்றதுனால தான் வந்த நேரத்தில் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு டீயை மட்டும் கொடுத்து அமிச்சா நல்லாவாங்க இருக்கும், ராத்திரி தூக்கம் வராதுங்க, மனசு கஷ்டம் ஆகிடுங்க அப்படின்ற மாதிரி அவன் என்ன சொல்லிட்டான். ஆமாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்ற மாதிரி அவன் ஆமாம் உதவி, ஆமாம் இதுபோல் செய்ய வேண்டும் அல்லவா என்று நிதானமாக இந்த மாதிரி உதவிகள்லாம் எல்லாரும் செய்யணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டான். அப்போ இவங்க அது எதிர் டேபிளில் உட்காந்துருந்தாங்கல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு நாள் சர்வராக இருந்த அந்த கடை முதலாளி பையனின் மன பக்குவம் போற்றும்படியாக இருந்தது. இந்த காலத்து பிள்ளைகள் எந்த வேலையும் துணிந்து செய்ய மாட்டார்கள் என்று சிலர் கூறுவதை கேட்டிருக்கிறேன். ஆனால் தினசரி நடைமுறை வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களை அறிந்து கொள்ள இந்த காலத்து இளைஞர்களும் தயாராகத்தான் இருக்கிறார்கள். மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்ளவும் செய்கிறார்கள் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. இந்திராணி சென்னை என்பவர்கள் இந்த கட்டுரை எழுதியிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயங்க. நம்ம சொல்கிறோம் எல்லா இளைஞர்களும் வேலை செய்கிறதில்ல, சோம்பேறிங்க, ஓசியில் எது கிடைச்சாலும் போதான், ஆட்டையை போட்டுட்டு போயிடுவான், அப்பா கடையில் போய் குடிச்சிட்டு தூங்குவான், குடும்பத்தை கவனிக்க மாட்டான், போவான் வருவான். இளைஞர்களை இப்படி தாறுமாறாக பேசுவது தவறு. அவர்களிடம் பொறுப்பை கொடுத்து பாருங்க, நம்பி அவங்ககிட்ட பொறுப்பை கொடுங்க, நம்பி பீரோ சாவியை கொடுங்க, நம்பி வேலையை கொடுங்க. சின்ன சின்ன தவறுகள் இருக்குங்க, அது பெரிய பெரிய ஸ்கில்டு. ஆமாம் 40 வருஷம் நான் கேமரா ஓட்டுறேன். இப்போவும் நான் தப்பாக நிறைய ஃபோட்டோ எடுப்பேன், லட்சக்கணக்கான ஃபோட்டோஸ் எடுத்துருக்கேங்க. இப்போவும் எனக்கு ப்ளர் வரும், இப்போவும் கை ஷேக் இருக்கும். இப்போவும் 10 ஃபோட்டோ எடுத்தால் அதில் 4 ஃபோட்டோ தான் நல்லாயிருக்கும், 6 ஃபோட்டோ மொக்கையாக தான் இருக்கும். ஸோ எப்பேற்பட்ட திறமைசாலிகளுக்கும் தவறுகள் நிகழ்வது சகஜம், அது ஒன்றும் பெரிய விஷயம். ஸோ பிள்ளைகளை அவங்ககிட்ட இந்த வேலை கொடுக்கக்கூடாது, அந்த வேலை கொடுக்கக்கூடாது, அவன் இதுக்கு லாய்க்கில்லை, அதுக்கு லாய்க்கில்லை, அவன் தண்டகரமாந்திரம் திட்டலாம், கண்டிக்கலாம். பட் அட் த சேம் டைம் அவங்கள தள்ளி ஒதுக்கி விடக்கூடாது. திட்டுவது, கண்டிப்பது எல்லாமே தேவைதாங்க. பட் ஒதுக்குவது என்பது மிகப்பெரிய தவறுகளை செய்ய வச்சிருவான். வீட்டை விட்டு போயிடுவான், ரோடுக்கு போயிடுவான், ஆமாம் அனாதை ஆகிடுவான். அங்கே போய் 4 கெட்ட நட்புகள், கெட்ட பழக்கங்கள் வழக்கங்களை அவன் கற்றுக்கொள்வான், திருட கற்றுப்பான், பொய் சொல்ல கற்றுப்பான்,
பெண்கள் பின்னால் ஓடக்கூடிய கெட்ட கெட்ட வேலைகள்லாம் செய்வான். இதனால் சமூக விரோதி ஆவான். அவங்க கூட 10 பேர் 10 பேர் 100 பேர் 100 பேர் 1000 பேர் 1000 பேர் லட்சம் பேர். இப்படி தான் வந்து சமுதாயம் வந்து தீய செயல்களை வந்து செய்யறதுக்கு வந்து என்ன பண்ணுது, சில பசங்களை சின்ன சின்ன பசங்களை தூண்டி விட்டுடுது. அது யார் கவனம் செலுத்தணும்? பெற்றவர்கள் கவனம் செலுத்தி பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்களை, கருத்துக்களை, படிப்பை, அறிவுரைகளை, பழமொழிகளை, நிறைய விடுகதைகளை எல்லாம் சொல்லி அவர்களை சீரும் சிறப்புமாக வளர்க்க வேண்டியது பெற்றவர்களுடைய கடமையை தவிர, ஆமாம் வாத்தியார்கிட்ட விட்டுட்டு அவர் பார்த்துப்பாரு. மாதா, பிதா, குரு, தெய்வம். பிதாவும் கிடையாது, குருவும் கிடையாதுங்க. மாதா, பிதா தாங்க. அப்பா, அம்மா தான் பிள்ளைங்களை ஒழுங்காக வளர்க்க முடியும். டீச்சர்லாம் ஒழுங்காக வளர்க்க மாட்டார். பிதா கிதாலாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் சும்மா வேலைக்கு ஆகாது. அதனால் பிள்ளைகளிடம் அன்பு செலுத்துங்கள், அவர்களை நம்புங்கள், அவர்களிடம் பொறுப்பு கொடுங்க. வாலிப பசங்க வேலைக்கு ஆக மாட்டான், எல்லாம் தப்பான பசங்கள்லாம் அப்படி சொல்லாதீங்க. இதை பாருங்க ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. ஆமாம், இந்த காலத்துலேயும் நல்ல பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க என்பது தான் இந்த வாட் இஸ் திஸ் பசியால் வாடிய மனமும் மனிதாபிமான உபச்சரிப்பும் நினைவில் நின்றவை. இதை வந்து தினத்தந்தி பேப்பருக்கு எழுதி அனுப்பியது யார் என்றால் இந்திராணி, சென்னை. இதை பாருங்க சிதிஸ். ஓகேவா? ஓகே, சரி. இன்னொன்று இருக்குது. இந்த வீடியோ முடிச்சுட்டு அந்த வீடியோவில் அதை பேசுகிறேன். ரைட்டா?